சபாஷ்! இன்னைக்கு ஒரு அமெரிக்க கிரைம் த்ரில்லர் படம். பிரால் அண்ட் செல்பிலா 99. அதிரடி. பார்ப்போம். பிராட்லி ஒரு பழைய பாக்சர். இப்போ கார் ரிப்பேர் ஷாப்ல வேலை. ஆனா வேலையை போட்டாங்க, சம்பளம் கொடுக்க முடியலன்னு சொல்லி. அட கடவுளே! வீட்டுக்கு போனா மனைவி லாரன் வித்தியாசமா இருக்கா. கழுத்துல கீறல். ஓஹோ, போன் செக் பண்ணினா லவ்வர் இருக்கு. என்ன ஒரு கஷ்டமான நாள். கார் உடைச்சு போட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பேசினாங்க. அந்த ஆள காதல் இல்லன்னு சொன்னா. வெறுமையால அப்படி பண்ணினாங்கன்னு. சரி, மறுபடியும் கல்யாண வாழ்க்கை ஆரம்பிக்கலாம்னு முடிவு. சரி, நண்பருக்கு டிரெக்ஸ் கொண்டு போகலாம்னு சொன்னாரு. வாழ்க்கையை நல்லா நடத்தணும்னு. 18 மாசம் கழிச்சு டிரக்ல மருந்து ஏத்தி கொள்ளையடிச்ச காசுல பாருங்க. அட்டகாசமா புது கார் வாங்கிட்டாங்க. பெரிய வீடு. லாரன் கர்ப்பமா இருக்கா, சந்தோஷமா இருக்காங்க. ஒரு நாள் பிராட்லேயோட பாஸ் கில் அவனை ஒரு புது பார்ட்னரை சந்திக்க அழைச்சான், எலிசர்னு. பிராட்லேக்கு எலிசர் கூட்டாளிகளோட ஒரு வேலை கிடைச்சது. பாருங்க, டென்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. பிராட்லே அவங்க துப்பாக்கிகளை எல்லாம் வீசிவிட்டான். நம்பிக்கை இல்லாம 3 பேரும் கிலோட படகுல கடலுக்கு போனாங்க. ஒருத்தன் தண்ணீருக்குள்ள போய் ஒரு பெட்டி மருந்து எடுத்து வந்தான். பாருங்க, கரையில இறங்கி பிராட்லே மருந்தை போட போனான், பின்னால எடுக்கலாம்னு. ஆனா எலிசர் கூட்டாளிகள் காத்திருக்க மாட்டாங்க. அவனை அடிச்சு மருந்தை வாங்கிட்டாங்க. கொள்ளைக்காரங்க போறப்போ போலீஸ் வந்து சூழ்ந்துட்டாங்க. பிராட்லே கிளம்பி போக ஆசைப்பட்டான். ஆனா எலிசர் கூட்டாளிகள் கிட்ட இருந்து கதை வெளியில வரும்னு பயந்ததால திரும்பி போய் ஒருத்தனை கொன்னுட்டான். அப்புறம் அடிச்சு. அடுத்தவன் போலீஸ் உடனே பிராட்லியை கைது பண்ணிட்டாங்க. டிடெக்டிவ் குறைஞ்ச தண்டனை வாங்கணும்னு பிராட்லியோட கூட்டாளிகளோட பேர் கேட்டாரு. ஆனா பிராட்லி ஒன்னும் சொல்லல, யாரையும் காட்டி கொடுக்கல. பின்னாடி லாரன் சந்திக்க வந்தா. பிராட்லி அவளை நல்லா பாத்துக்க சொன்னான். குழந்தையையும் பாத்துக்க சொன்னான். 7 வருஷம் சிறை தண்டனை கிடைக்கும்னு நினைச்சான். லாரன் என்ன ஆனாலும் காத்திருப்பேன்னு சொன்னா. கேஸ்ல 7 வருஷம் தண்டனை கிடைச்சது. மீடியம் செக்யூரிட்டி ஜெயிலுக்கு போகணும். ஒரு கைதி லெப்டி ஜெயில் காமிச்சான். சின்ன அறை. அங்க 7 வருஷம் தண்டனை கிடைச்சதுக்கு சினத்தோட சுவரை அடிச்சான். அடுத்த ராத்திரி காவலாளி ஆண்ட்ரூ அவனை எரிச்சலா பண்ண முயற்சி பண்ணான். ஆனா பிராட்லி சாந்தமா இருந்தான். வீட்ல லாரனை யாரோ தாக்கினாங்க. துப்பாக்கியோட எதிர்த்தா, ஆனா அவங்க மயக்க மருந்து விட்டு உறங்க வச்சு கடத்திட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் ஜெயில் அதிகாரி பிராட்லிய கிட்ட லாரனுக்கு கர்ப்பத்துல சில பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. டாக்டர் வரப்போறாருன்னு சொல்றாங்க. பிராட்லி போய் பேச போறாரு. ஆனா அது லாரனோட டாக்டர் இல்ல. அவருக்கு பேர் பிளாசிட் மனுஷன். எலியேசர்னு ஒருத்தன் வேலைக்காரன். எலியேசர் லாரனை கடத்திட்டான். ஏன் தெரியுமா? பிராட்லி அவன் ஆட்களை கொன்னுட்டான். $3 மில்லியன் போதை மருந்து வேலையில அவனுக்கு நஷ்டம். இன்னும் ஒரு அபோர்ஷன் டாக்டரையும் கூட்டிட்டு வந்திருக்கான். அந்த பிளாசிட் மனுஷன் சொல்றான், வேற ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்கிற ஒருத்தனை கொன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும்னு. அதுவும் மேக்சிமம் செக்யூரிட்டி ஜெயில். டார்கெட் பேர் கிறிஸ்டோபர் பிரிட்ஜ். செல் பிலா 99. பிராட்லி இப்ப வேற ஜெயிலில் இருக்கான். அவன் அந்த மேக்சிமம் செக்யூரிட்டி ஜெயிலுக்கு போக ஏதாவது செய்யணும். சரி, திரும்பி போறப்போ ஆண்ட்ரேன்னு ஒருத்தனோட சண்டை. ஆண்ட்ரேயோட கை முறிஞ்சு போச்சு. காவலாளிகள் வந்து அடிச்சு அப்புறம் ஹோல்டிங் லெவலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்கேயும் காவலாளிகளை அடிச்சு தள்ளுறான். எல்லாரும் சேர்ந்து அவனை அடக்கறாங்க. சீக்கிரமே பிராட்லி மேக்சிமம் செக்யூரிட்டி ஜெயிலுக்கு மாத்தறாங்க. அது கைதிகளை மிக மோசமா நடத்துற ஜெயில். சும்மா சொல்றதில்ல. அங்க பாருங்க, காவலாளி டக்ஸ் வந்து சந்திக்கிறார். எவ்வளவு கெட்ட கெடுபிடிக்காரன்னா உங்களாலேயே நம்ப முடியாது. டக்ஸ் பிராட்லியை பயமுறுத்திட்டாரு, உன் சுதந்திரம் எல்லாம் பறிச்சிடுவேன், கொன்னுடேன் கூட. உடனே உடை மாத்த சொல்லி பல்லை கூட பொதுவா பார்த்துட்டாரு. அப்புறம் சிறை அறைக்கு கொண்டு போனாங்க. ஆனா அது முந்தைய சிறை அறைக்கு ஒப்பிட்டா நரகமே. டாய்லெட் அடைஞ்சு ஒரு பயங்கர வாடை. சுவரெல்லாம் உடைஞ்சு கிடக்கு. ஜன்னாலும் சின்னது. பிராட்லி வாடை வருகிறதா தடுக்க சட்டையை வாய்க்கு கட்டிக்கிட்டான். சிறிது காற்று வாங்கன்னு சிறை மைதானத்துக்கு கொண்டு போனாங்க. ஒரு கைதி அங்க சுத்தி காமிச்சான். பிராட்லி கிறிஸ்டோபர் பிரிட்ஜ் பத்தி கேட்டான். ஆனா டெரெக் அவனை அடையாளம் கண்டுபிடிக்கல. அப்புறம் 99 என்னும் செல் பிளாக் பத்தி கேட்டான். டெரெக் சொன்னான், அதுல இருக்கிறவங்கெல்லாம் குழந்தை கடத்தல் கொலைகாரர்கள், பாலியல் அத்துமீறல் செய்பவர்கள், பைத்தியக்காரர்கள்னு. அப்ப பிராட்லி என்ன பண்ணினான்னா 99 செல் பிளாக் போகணும்னு தீர்மானிச்சு மத்த கைதியோட சண்டை போட்டுட்டான். கைதிகளை பிடிச்சு அடிச்சு தள்ளுறான் பாருங்க. பிராட்லேன்னு ஒருத்தன். காவலாளிகள் தடுக்க வந்தா அவங்களையும் அடிச்சு போடுறான். அதான் ஜெயிலர் டக்ஸ் தானே துப்பாக்கியை அவன் தலையிலே வைச்சு போதும்டா கத்தறாரு. அப்புறம் சொல்றாரு, நான் 99வது சிறைச்சாலை பிரிவுல விற்பனை பண்ண போறேன். அந்த 99வது பிரிவு எங்கேன்னா சமையலறையோட பின்னாடி மறைஞ்சு இருக்கு. உள்ளே பழைய கல்லறை மாதிரி வாழ முடியாத இடமா இருக்கு. ஜெயிலர் டக்ஸ் சொல்றாரு, இது ஜெயில் உள்ள ஜெயில். அங்க பிராட்லேக்கு ஒரு பெல்ட் கட்டி ரிமோட் உபயோகிச்சு ஷாக் கொடுக்கறாங்க. அவன் தப்பு பண்ற ஒவ்வொரு தடவையும் இந்த வலி அவனுக்கு. அப்புறம் அவனை அவன் அறைக்கு கொண்டு போறாங்க. சாதாரண அறையை விட இன்னும் மோசமா இருக்கு. டாய்லெட் இல்ல, படுக்கை குப்பையா இருக்கு. தரை முழுக்க கண்ணாடி உடைஞ்சு கிடக்கு. கை காலுல சங்கிலி போட்டு வச்சுட்டாங்க.
இன்னொரு பக்கம் அமைதியான மனுஷன் லாரனோட படங்களை எடுத்துட்டு இருக்கான். கருச்சிதைவு பண்ற டாக்டரையும் கூட்டிட்டு போய் சோதனை பண்றான். லாரன் அழுது கிடக்கிறா. ஆனா அந்த மனுஷனுக்கு ஒன்னும் பேர்ல இல்ல. சோகம். பிரட்லிக்கும் லாரனுக்கு குழந்தைய பாதுகாக்க அறிவு இல்லன்னு சொல்றாரு அந்த ஆளு. அடேங்கப்பா. பிரட்லி வேற கைதிகிட்ட கிறிஸ்டோபர் பிரிட்ஜ் பத்தி கேக்குறாரு. இல்லன்னு சொல்றாங்க. அப்புறம் ஸ்டன் பெல்ட் ஷாக். ஐயையோ வலி. சிறைச்சாலையிலிருந்து வெளியே எடுத்துட்டு போய் மறுபடியும் ஷாக். அட பாவி. வேற கைதிகள் பேசணும்னு சொல்றாங்க. போனா எலியேசர் தானடா. அவன் கூட்டாளிகளோட. ஸ்டன் பெல்ட் ரிமோட் எலியேசர் கிட்ட கொடுத்துட்டு போறாங்க காவலாளி. போலீஸ் எலியேசரை பிடிச்சுட்டாங்களாம். $3 லட்சம் போதை மருந்து நஷ்டம். பிரட்லி சுட்டு போட்ட ஆளு எலியேசர் மனைவி அண்ணன். பணக்காரன்ல எலியேசர். சிறையிலேயும் அட்டகாசம். கிறிஸ்டோபர் பிரிட்ஜ்னு பொய்யே சொல்லி பிரட்லிய புடிச்சு வச்சிருக்கான். அடிச்சு நொறுக்கி உயிரே போச்சுன்னு நினைச்சுட்டாங்க. பின்னாடி ஸ்டன் பெல்ட் ஷாக்கா எழுப்பி சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பாடு பயங்கரமா இருந்துச்சு. அப்புறம் அந்த பிரவுனி சாப்பாட்டு வலி தாங்க முடியாம சட்டையோட பெல்ட்ல சப்பாத்தி போட்டுருச்சு. காவலாளி ஷாக் கொடுத்தா கூட அவனுக்கு பெருசா வலி இல்ல. அப்புறம் காவலாளி டெரர் பண்ண எலியேசர் கிட்ட இழுத்துட்டு போறாங்க. ஆனா பிராட்லி எதிர்த்து போராடுறான். ஒருத்தரை பிடிச்சு பணயமா வச்சு சாவி கேக்குறான். சாவி கிடைச்சதும் சிறை சாவி போட்டு சங்கிலியை திறந்து விடுறான். அப்புறம் ஒரு உருட்டுக்கட்டையை எடுத்துட்டு எலியேசர் கூட்டத்தார கிட்ட போறான். ஒருத்தரை ஒரு நொடியில கிள்ளி போடுறான். அப்புறம் மற்ற 2 கைதிகளையும் எதிர்க்கிறான். அவங்களில் ஒருத்தன் அவனோட டிரெக்டில் ஃபெயில் ஆனப்போ இருந்தவன். பிராட்லி ரொம்ப கெட்டிக்காரன். இருவரையும் அடிச்சு ஓட்டறான். ஆனா எலியேசர் போன் எடுத்து சீக்கிரம் சவுண்ட் இல்லன்னா லாரன் குழந்தைய கொல்ல சொல்றான். உடனே பிராட்லி எலியேசர் கால முறிச்சிடறான். அப்புறம் அமைதியான ஆள போன் பண்ணி எலியேசர் அலறற சத்தத்தை கேட்க வைக்கிறான். எலியேசர் பயந்து லாரனை விடுவிக்கிறான். கருச்சிதைவு நின்னுருச்சு. சரியா டைம். பிராட்லி எலியேசரை கூப்பிட்டு லாரன் கில் பிராட்லி கிட்ட அனுப்புன்னு சொல்றான். அப்புறம் எலியேசரை சிறைச்சாலையில அடைச்சு போடுறான். காவலாளி டக்ஸ் கூடுதல் காவலர்களோட வர்றான். பிராட்லி உடனே உலோக கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அவனோட பேசுறான். கில்ல இருந்து போன் வந்து அவன் மனைவி சேஃபா இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றான். அதுக்கு அப்புறம் தன்னையே கொடுத்துடுவேன்னு சொல்றான். டக்ஸ் உள்ள வர முயற்சி பண்ணா காவலர்களை பொடியா நொறுக்கிடுவேன்னு மிரட்டறான். அவன் வேற இடத்துல பிணையாளியா வைக்கப்பட்டிருக்கான். அந்த அமைதியான ஆள் லாரனை கில் கிட்ட அழைச்சிட்டு போய் விடுவிக்கிறான். அவங்க போக முயற்சி பண்றப்போ கில் துப்பாக்கியை எடுத்து அந்த அமைதியான ஆளை தலையில சுடுறான். உடனே லாரன் துப்பாக்கியை எடுத்து கருக்கலைப்பு டாக்டரை சுட்டு போடுறா. அப்புறம் கில் பிராட்லிக்கு போன் பண்ணி லாரன் சேஃபா இருக்கான்னு சொல்றான். லாரன் எல்லாம் சரியா இருக்குன்னு பிராட்லிக்கு சொல்றா. போனை தன் வயித்துல வச்சு பிராட்லி அவன் குழந்தையோட பேச வைக்கிறா. பிராட்லி அழுது அழுது குழந்தை நல்லா வளரணும்னு பிரார்த்திக்கிறான். டக்ஸ் காவலர்களோட வர்றதுக்கு முன்னாடி பிராட்லி உள்ள போய் எலியேசரை கொன்னுடுறான். காவலாளி வந்து அந்த குழப்பத்தை பார்க்கிறான். அவன் துப்பாக்கியை எடுத்து பிராட்லிய சுட்டு போடுறான். இந்த கடுமையான சித்திரம் இப்படித்தான் முடிஞ்சுது.